எங்கள் ராஜ்கமல் நிறுவனத்தில் கடைசியில் வர இன்டர்நேஷ்னல் என்கிற வார்த்தைக்கு தக் லைஃப் இன்னும் அழுத்தமான அர்த்தத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். துபாய்க்கு தக் லைஃப் ப்ரொமோஷனுக்காக தக் லைஃப் டீம்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக நானும் போயிருந்தேன். பயங்கரமான க்ரௌடு. அங்கே நிற்கவும் இடம் இல்லை, எங்கே உட்காருதுன்னு ஐடியா இல்லை. சுற்றி முற்றி பார்த்தபோது ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டார்பக்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி நாங்கள் போய் உட்காந்தோம். ரொம்ப நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறமா அவங்க வந்தாங்க. கமலஹாசன், த்ரிஷா, அபிராமி, ஜோஜு, நாசர் எல்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா உங்கள் கரகோஷத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மயக்கமாக இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மயக்கம் தெளியும். ஏன்னா இன்னும் இருக்காங்க நிறைய பேர். இன்னும் உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய திறமைகளும் எங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஸ்கில்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய இன்னும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும்.